வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.10 ஃபஸ்ட்டு சம். காரணிப்படுத்துதல் முறையை பயன்படுத்தி பின்வரும் இருபடி சமன்பாடுகளை தீர்க்கன்னு சொல்லியிருக்காங்க. 2x² - x + 1/8 = 0. முதல்ல ப்ராப்ளத்தை எழுதுங்க. 2x² - 8 + 1/8 = 0. இப்போ பாருங்கள், இந்த இடம் வந்து 1/8 ஒரு பின்ன மாதிரி இருக்குது. இதை முழு எண்ணாக நம்ம மாற்றிடணும். பார்த்தீங்களா, 1/8. அப்போது இதை வந்து என்ன சொன்ன, ஈக்குவேஷன் 1 ஆகும். இந்த 1 வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணும். 8 இது முழு நம்பராக மாற்ற போகிறோமா, வேறு ஒன்றும் இல்லை. 2x² - x + 1/8 = 0. உள்ள 8 கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 16x² - 8x + 8/8 = 0. ஸோ 8 8 கேன்சல் ஆகிடும். அப்போது 16x² - 8x + 1 = 0. இப்போ என்ன செய்யணும்னு பார்த்தா, இந்த 1 வந்து என்னது, மூலங்களின் 1 வந்து எந்த மூலங்களின் பெருக்கல் 1 வந்து மூலங்களின் பெருக்கல் பலன். இந்த -8 வந்து என்னது, மூலங்களின் கூடுதல். மூலங்களின் பெருக்கல் பலன் என்னென்னு, மூலங்களின் கூடுதல். ஓகேவாம்மா? இப்போ நம்ம என்ன செய்யணும், 16x² - 8x + 1 = 0. இப்போ வந்து இதை என்ன சொல்லியிருக்க, மூலங்களின் பெருக்கல் பலன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த x² பக்கத்தில் 16 இருக்குல்ல, இது வந்து 1ன்னு எடுக்கக்கூடாது. இங்கே x² பக்கத்தில் 16 இருக்கிறதால 16 × 1 = 16. ஓகேவாம்மா? எந்த ரெண்டு நம்பரை வந்து பெருக்குனா 16 கிடைக்கும். 8 வந்து கீழே இருக்குது. எந்த ரெண்டு நம்பரை கூட்டுனா 8 கிடைக்கும். இப்போ 4 பாருங்கள். 4 * 4 16. ஓகேவாம்மா? அதே இது 4 4 கூட்டுனா -8 வர வாய்ப்பு கிடையாது. இப்போ ஒரு மைனஸ் போடுங்க. மைனஸ் ஆஃப் மைனஸ் தட் இஸ் ப்ளஸ். 4 * 4 16. இங்கே பாருங்கள், மைனஸ் தட் இஸ் மைனஸ் 4 -4 தட் இஸ் ஈக்குவல் டு -8. அப்போ 16x² இந்த -8 வந்து -4x + 1 = 0. ஓகேவாம்மா? இப்போ பாருங்கள், இங்கே 16 இருக்குது, 4 இருக்குது, x பாருங்கள். 4xை வந்து வெளியே எடுத்துவோம். தட் இஸ் 4xோட வெளியே எடுத்தால் 4x × x அப்படி தானே. 16x² - 1. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ஜோடிப்பேர் அப்புறம் மைனஸ் வெளியே எடுத்துக்கிடும். 4x - 1 = 0. -4x மைனஸ் ஆஃப் மைனஸ் தட் இஸ் +1. ஓகேவாம்மா? ஸோ அப்புறம் இந்த டைம் காமனாக இருக்கா, அப்போ வெளியே எடுங்க. 4x - 1 × 4x - 1 = 0. அப்படி தானேம்மா? இந்த டைம் அப்படி வெளியே எடுக்கச்சுமே என்ன கிடைக்கும், 4x - 1. ஓகேம்மா? இப்போ நமக்கு என்ன ஃபைனலாக என்ன கிடைச்சிருக்கு, 4x - 1 = 0. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4x - 1 = 0. அடுத்து 4x - 1 = 0. ஸோ 4x = 1. ஸோ x = 1/4. இங்கே பாருங்கள், 4x = 1. ஸோ x = 1/4. இதுதான் ஆன்சர். ஓகேம்மா? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் என்ன செய்யணும், ஒவ்வொரு மாணவியும் கண்டிப்பாக என்ன செய்யணும், நம்மளுடைய சேனலை வந்து மேக்ஸ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கம்மா, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுறேன். உங்களுக்கு வேண்டிய ப்ராப்ளத்தை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அழகாக அப்லோடு பண்ணி விடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட லைவ் டியூஷன், அது நைட்டு வந்து ஒரு 7 to 9 வந்து லைவாக டியூஷனும் எடுக்க வரேன். ஓகேவாம்மா? இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூம் கொடுத்துருக்கோமா, நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் என்ன பெனிஃபிட் கேட்டால், அதில் வந்து விளம்பரமே வராது. ஃபுல் மேக்ஸ் தான். எந்த விளம்பரங்கள் இல்லாமல் அழகாக மேக்ஸை வந்து என்ன செய்யலாம், கான்சன்ட்ரேஷன் பண்ணி உட்காந்து அழகாக படிக்கலாம். ஓகேவாம்மா? தேங்க்யூ.